காரியாபட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கூட்டத்தில் பொதுமக்களை அழைத்து வந்த சரக்கு வாகனத்தை கூட்டம் நடக்கும் இடத்திற்கு அருகே கொண்டு செல்வது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினையில் போலீசாரின் செல்போனை தட்டிவிட்டு அதிமுகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பேருந்து நிலையம் முன்பு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுகவினர் காரியாபட்டி சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து பொதுமக்களை சரக்கு வாகனங்களில் அழைத்து வந்தனர். அப்போது போலீசார் எடப்பாடி பழனிசாமி வரும் நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அந்த வாகனங்களை முக்கு ரோடு பகுதியில் தடுத்து திருசுழி சாலையில் வாகனங்களை நிறுத்தி பொதுமக்களை இறங்கி செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் அதிமுகவினர் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி ஆட்களை இறக்கிவிட்டுக் கொண்டிருந்தனர். இதை போலீசார் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தின் போது அதிமுகவினர் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போலீசாரை சூழ்ந்து தள்ளியதால் அவரது கையில் இருந்த செல்போன் கீழே விழுந்தது. இதில் அந்த போலீசார் நிலைகுலைந்தார். இதை அங்கிருந்தவர்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். இந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் காரியாபட்டி காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.